இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று தாய் திருச்சபையோடு திருக்குடும்ப விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளில் திருக்குடும்ப சபையை சார்ந்த அனைவருக்கும், மேலும் திருமண வாழ்வில் ஈடுபட்டுள்ள திருமணமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குடும்பத்தின் பண்புகள் அன்பு, விட்டு கொடுத்தல், தியாகம், தாழ்ச்சி ஆகிய புண்ணியங்களை நீங்கள் அனைவரும் பெற்று திருக்குடும்பத்தைப் போல உங்களுடைய குடும்பங்களையும் உருவாக்கி கிறிஸ்துவுக்கு சான்று பகர உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். திருமண வாழ்வில் 25 ஆண்டுகள் வெற்றிகரமாக வாழ்ந்து முடிந்த ஒரு தம்பதியினரை அவர்கள் வெள்ளி விழா கொண்டாடக்கூடிய சமயத்தில் ஒரு பேட்டி ஒன்று கண்டார்கள். கணவனை அழைத்து 25 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், சண்டையும் இல்லாமல் இவ்வளவு அழகாக 25 ஆண்டுகள் திருமண வாழ்வை நிறைவு செய்திருக்கின்றீர்களே, நிறைய குடும்பங்களில் இது சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த விழாவை கொண்டாடக்கூட யாரும் முன்வருவதில்லை. ஆனால் நீங்கள் 25 ஆண்டுகள் சந்தோஷமாக இந்த உங்களுடைய வாழ்வை நிறைவு செய்திருக்கின்றீர்கள். அதற்கான காரணம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டபொழுது அவர் அழகான ஒரு காரணத்தை சொன்னார். திருமணம் முடிந்த பின்பு நானும் என்னுடைய மனைவியும் தேனிலவுக்காக ஒரு இடத்திற்கு சென்றிருந்தோம். அங்கே இருவரும் ஆளுக்கு ஒரு குதிரையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சவாரி செய்தோம். என் மனைவி பயணித்த குதிரையானது கொஞ்சம் திமிரி என் மனைவியை கீழே தள்ளிவிட்டது. முதல் முறை தள்ளிய பொழுது அவள் அந்த குதிரையை பார்த்து, இது உனக்கு முதல் எச்சரிக்கை என்று சொன்னாள். இன்னும் கொஞ்ச தூரம் பயணித்த பின்பு 2வது முறை மீண்டுமாக தள்ளியது, இது உனக்கு 2வது எச்சரிக்கை என்று சொன்னாள். இன்னும் கொஞ்சம் தூரம் பயணித்த பின்பு 3வதும் தள்ளியது. கையில் இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த குதிரையை சுட்டு கொண்டாள். எனவே நான் இந்த வாயில்லா ஜீவனை இப்படி அநியாயமாக கொன்றுவிட்டாயே, உனக்கும் இரக்கமில்லையா என்று அவளை கடிந்து கொண்டேன். அப்பொழுது அவள் என்னை பார்த்து சொன்னாள், உனக்கு இது முதல் எச்சரிக்கை என்று சொன்னாள். பாதி பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காது. கொஞ்சம் பேர் ஃபாதர் பாப்பாரையும் ஜிலிச்சிருக்கிறீங்க. புரிஞ்சா சரிதாம்மா. ஆமாம்மா, கை துப்பாக்கிக்கு வேலை கொடுத்துறாங்க. சில வீடுகளில் பெண்கள் துப்பாக்கியால் சுடுவதற்கு ரெடியாக இருப்பார்கள். ஒரு சில குடும்பங்களில் வேண்டுமானால் ஆண்கள் துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கு தயாராக இருப்பார்கள். எனினும் நகைச்சுவையாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆணை ஜெயித்துதான் பெண் குடும்பத்தை நடத்த வேண்டுமென்றால் அதுவும் சாத்தியமில்லை. பெண்ணை ஜெயித்துதான் குடும்பத்தை நடத்த வேண்டுமென்றால் அதுவும் சாத்தியமில்லை. இந்த குதிரையை அந்த குதிரை அடக்க முடியாது, அந்த குதிரையை இந்த குதிரை அடக்க முடியாது. எனவே எந்த ஒரு மனைவியும் எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனை அரசனாக ஆக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய கணவனை அரசனாக ஆக்கினால்தான் நீங்கள் ராணியாக இருக்க முடியும். அதுபோல ஆண்களும், திருமணமான ஆண்களும் நீங்கள் அரசராக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு மகாராணி தேவை. உங்கள் பெண்களை ராணியாக பாருங்கள். இந்த சூட்சமத்தை உங்களுடைய வாழ்வில் கடைபிடிங்கள். நீங்கள் இளவரசிகளை பெற்றெடுப்பீர்கள். குழந்தைகள் எல்லாம் யாரு? நீங்கள் ராஜா ராணி என்றால் குழந்தைகள் எல்லாம் இளவரசர்கள் இளவரசிகள். இந்த அர்த்தத்தை, திருக்குடும்பம் சொல்லக்கூடிய இந்த அர்த்தத்தை உங்களுடைய வாழ்வில் கடைபிடியுங்கள். இன்று வாசிக்கப்பட்ட 2 முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்திலிருந்து 2 கருத்துக்களை இந்த நாளின் செய்தியாக உங்களுக்கு தர விரும்புகிறேன். முதலாக இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே சாமுவேல் 1 புத்தகத்திலே பார்க்கிறோம். அன்னாவும் எல்கானாவும் பல ஆண்டுகளாக குழந்தை வரமின்றி தவமிருந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அவ்வாறு பெற்றெடுத்த அவர்கள் இந்த குழந்தையை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த பொழுது
எல்கானா அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்த செல்லுகின்றார். அப்பொழுது அன்னா சொல்லுகின்றார், குழந்தை பால்குடி மறந்ததும் நான் அவனை ஆண்டவரிடம் ஒப்படைப்பேன், அதுவரை இங்கே இருக்கட்டும் என்று சொல்லுகிறாள். இன்னும் சிறிது காலம் சென்ற பின்பு குழந்தை பால்குடி மறந்ததும் விவிலியத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த குழந்தையை அவர்கள் கைப்பிடித்து அழைத்து செல்லவில்லை, மாறாக தூக்கி கொண்டு போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மேபி அதிகபட்சமாக 2 வயது தான் இருந்திருக்க வேண்டும். அது 2 வயது மிக்க ஒரு குழந்தையை, ஆண் குழந்தையை, அதாவது சாமுவேலை ஆண்டவருக்கு காணிக்கையாக அன்னா கொண்டு எருசலேம் தேவாலயத்தில் ஒப்படைத்தாள் என்று சொன்னால் இது எப்படி சாத்தியமாகும்? நாம் நம்முடைய குழந்தைகள், நாம் பலவிதமான நேர்ச்சிகளை செய்திருப்போம். மிஞ்சப்பட என்ன செய்வீங்க? என் பையனுக்கு, என் மகளுக்கு முடி எடுக்கிறோம், அப்படிதான் சொல்ல முடியும். ஒன்றுக்கமாகாத முடியை தான் காணிக்கையாக கொடுப்போம். ஆனால் சாமுவேலை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும் என்று நேர்ந்து கொண்ட அந்த நேர்ச்சியை அவர்கள் செலுத்துகிறார்கள் என்றால் அவர் வருத்தப்படவில்லை, கலங்கவில்லை, அழுது புலம்பவில்லை, மாறாக சந்தோஷமாக ஆலயத்தில் விட்டுவிட்டு திரும்பி வருகிறார்கள் என்றால் எப்படி முடியும்? எப்படி முடியும்? முடிகிறது என்றால், முடிந்தது என்றால் ஒரே ஒரு காரணம்தான், அவர்கள் ஆண்டவரை தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக பார்த்தார்கள். எனவே தம் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் தன் பிள்ளையை விட்டுவிட்டு வருவதில் அவர்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை, கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை. அதுபோல நாமும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய பெற்றோரிடம் விட்டு வருவதில் நாம் கலங்க மாட்டோம். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், அவர்களுடைய நம்முடைய குழந்தைகளை 1 மணி நேரம் அல்லது 1 நாள் விட்டு வருவதில் நாம் யாரும் கவலைப்பட மாட்டோம், அழுது புலம்ப மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் நம்முடைய இரத்தம், நம்மை வளர்த்தவர்கள், நம்முடைய குடும்பத்தில் ஒருவர்கள் என்ற ஒரு உணர்வை நாம் பெறுகிறோம். அதுபோல எல்கானாவும் அன்னாவும் ஆண்டவரை தங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக பார்த்தார்கள். எனவே அந்த ஆண்டவரிடம் தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதில், தன் பிள்ளை சாமுவேலை வளர்ப்பதற்காக கொடுத்து வந்ததில் அவர்கள் கவலைப்படவில்லை. ஏனென்றால் நான் வளர்த்தாலும் சரி, ஆண்டவருடைய அடியார்கள் ஆலயத்தில் வளர்த்தாலும் சரி என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிக மிக கடவுள் நம்பிக்கையில் எவ்வளவு ஆழமாக ஒரு வேறொன்று இருந்தால் எல்கானாவும் அன்னாவும் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும் என்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லி இருக்கிறது. இது நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? கடவுள் பார்த்து கொள்வார், என் பிள்ளைகளை கடவுள் பார்த்து கொள்வார், என்னை கடவுள் பார்த்து கொள்வார், நான் எடுக்கும் நல்ல முயற்சிகளை கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் பல நேரங்களில் சொல்லுகிறோமா? சாதாரண ஒரு திருமணம், சாதாரணமாக ஒரு கடையை திறக்குதல், சாதாரணமாக ஒரு மூர்த்தகால் நடுதல், இவற்றிற்கெல்லாம் நல்ல நேரம் பார்க்கிறோமே, இவற்றிற்கெல்லாம் நேரம் பார்த்து கடவுளை புறந்தளிக்கிறோமே. எந்த காரியம் கடவுளால் வந்தது என்று சொல்லிவிட்டு, ஆனால் நேரத்தை காலத்தை பார்த்து இதற்குள்ளாக முடிக்க வேண்டும், இதற்குள்ளாக ஃபாதர் வந்துவிடும் சொல்கிறோமே. ஆண்டவருக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவர் படைத்த நாள், எல்லா நாட்களும் அவருடையவை. இதை சிந்தியுங்கள். அன்னாவும் எல்கானாவும் நமக்கு தரக்கூடிய முதல் செய்தி. இரண்டாவது, இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்து சென்ற பொழுது அவர்கள் அங்கே தொலைத்து விடுகிறார்கள். தொலைந்த இயேசுவை 3 நாட்களுக்கு பின்பு கண்டுபிடித்த பொழுது அவர் தாய் மரியாள் சொல்லுகின்றார், மகனே, நீ ஏன் இப்படி செய்தாய்? உன்னுடைய தந்தையும் நானும் உன்னை எங்கெல்லாம் தேடினோம் என்று சொன்ன பொழுது இயேசுவின் பதில் என்ன? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்படி என்று சொன்னால் இந்த இடத்தில் தந்தையாக இருக்கக்கூடிய சூசையப்பரின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? அவர் தந்தை தான், ஆனால் என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றால் இங்கே சூசையப்பர் டம்மியாக்கப்படுகிறார். நீர் என் தந்தை இல்லை என்பதுதானே அர்த்தம். ஆனால் அந்த அர்த்தத்தை சூசையப்பர் எவ்வளவு அழகாக புரிந்து கொண்டு, ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை உண்டு இதற்கு, இன்றியமையாதது, இன்டிஸ்பென்சபிள். நாம் பல நேரங்களில் நினைக்கிறோம், சூசையப்பர் அழகாக அதை ஏற்றுக்கொண்டு தன் மகனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் கடைசி வரை தன்னுடைய கடமையை மரியாவுக்கும் பாலன் இயேசுவுக்கும் செய்தார் என்பதை விவிலியத்திலே வாசிக்கின்றோம். பாரம்பரியம், மரபு எல்லாம் சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? குடும்பத்தில் நான் இல்லை என்றால் என் குடும்பமே இயங்காது, நான் போகவில்லை என்றால் அந்த நிகழ்ச்சியே நடக்காது, நடக்கக்கூடாது என்று சொல்கிறோம் அல்லவா, நினைக்கிறோம் அல்லவா?
எத்தனை குடும்பங்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள் இதே மனநிலையில் இருக்கிறோம். நான் இல்லை என்றால் ஒன்றுமில்லை, நான் இல்லை என்றால் ஆரம்பிக்க கூடாது, நான் இல்லை என்றால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது, நான் இல்லை என்றால் வண்டி புறப்படக்கூடாது என்று எவ்வளவு அகங்காரத்தோடு, எவ்வளவு நான் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறோம். இங்கே சூசைப்பரை பாருங்கள். நான் என் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? என் தந்தையின் அலுவல்களில். அப்படின்னு இவர் யார்? இவரும் தந்தை தானே. அப்பொழுது எவ்வளவு மௌனமாக அதை அவர் சிந்தித்து செயல்படுத்தி புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு சகித்து சென்றார். கடவுளின் திருவுளப்படி நடந்து செல்வதே, கடவுளின் திருவுளப்படி தான் ஒரு வளர்ப்பு தந்தையாக இருப்பதே கடவுளின் திருவுளம் என்பதை எவ்வளவு அழகாக புரிந்து கொண்டு திருக்குடும்பத்தை வழிநடத்தி திருக்குடும்பத்தின் தலைவராக வீற்றிருக்கின்றார். இந்த நற்செய்தியை நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? நான் இல்லை என்றால், ஃபாதர் இல்லை என்றால் இந்த பங்கே இயங்காது. நோ நோ நோ, அப்படி கிடையவே கிடையாது. இந்த பங்கை இயக்குவது யாரு? உலக இரட்சகர். நான் இல்லை என்றால் பங்கை இயங்காது என்று நினைப்பதும், நான் இல்லை என்றால் அன்பிய கூட்டமே நடக்காது என்றும், நான் இல்லை என்றால் அன்பியமே செயல்படாது, ஒன்றுமே நடைபெறாது என்று எண்ணங்கள் கொண்டிருப்பதும் தெரியாது. கொண்டீர்கள் தெரியாது. அப்படி எண்ணினால் அது மிகப்பெரிய தவறு என்பதற்கு இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் யோசேப்பின் மனநிலை மிகச்சிறந்த உதாரணம். என் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த 2 செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இன்று சொல்ல ஆசைப்பட்டேன், சொல்லி இருக்கிறேன். முதல் செய்தி என்ன? எப்படி? அதான் மறந்துருக்குமே. முதல் செய்தி என்ன? ஆண்டவர் என் குடும்பத்தில் ஒருவர். இந்த எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். நாம் எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் ஆண்டவருடன் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். சிலவங்க வீட்டில் ஃபோட்டோ இருக்கும், தொட்டு கும்பிட்டு போவாங்க. நல்ல பழக்கம். ஆண்டவரை நான் போகும்போதும் வரும்போதும் என்னை காத்திருளும், அதான் அடையாளம், அர்த்தம் அதான். அதை செய்ய வேண்டும். ஆண்டவரும் குடும்பத்தில் ஒருவராக இல்லை என்றால் நம் திருக்குடும்பத்தை கட்டமைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மிக எளிதான ஒன்று, சூசையப்பரை போல நாமெல்லாம் ஒன்றுமில்லை, கடவுள் என் குடும்பத்தை பார்க்கிறார், அவரே வழி நடத்துகிறார் என்று சொல்லி சில இடங்களில் குடும்பத்திலும் சரி, உங்களுடைய குடும்ப சர்க்கிளும் சரி, பங்கு குடும்பத்திலும் சரி, சில நேரங்களில் நாம் இல்லாமலும் சில காரியங்கள் நடக்க வேண்டும். அது ஒன்று வருத்தமில்லை, கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கடவுள் நடத்துகிறார் என்று பெருந்தன்மையோடு இருப்பதற்கும் இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த 2 அழைப்பையும் திருமணமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக திருக்குடும்ப சபையினர் உங்களுடைய வாழ்வில் கடைபிடித்தால் நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களும் திருக்குடும்பங்களாக மாறும். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமன். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கை இடுவோம்.